இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிற வார்த்தைகள் ஏற்கனவே நீங்கள் போன மாதம் கேட்டது தான். அருளப்பர் 14ஆம் அதிகாரம், யோவான் 14:6 வாசிங்க. யோவான் 14:6. இயேசு அவரிடம் கூறியது, நானே வழியும் உண்மையும் உயிரும், என் வழியாயன்றி எவனும் தந்தையிடம் வருவதில்லை. ஏற்கனவே கேட்டமா? இது கேட்டமா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு. அதே தான் இன்னைக்கும் ஆண்டவர் மறுபடியும் பேச சொன்னாங்க. திரும்ப சொல்லுங்க. நானே வழியும் உண்மையும் உயிரும், என் வழியாயன்றி எவனும் தந்தையிடம் வருவதில்லை. சரி, என்ன சொல்றார் ஆண்டவர்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு இன்னொரு பைபிளில் இருக்குது. எப்படி அவர் நானே வழின்னு சொல்கிறாரு? என் வழியா என்று நீங்கள் யாருமே தந்தை இடத்துல வர முடியாதுன்னு சொல்கிறாரு. என் வழியா என்று யாரும் தந்தை இடத்துல வர முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ சீடர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவ்வளவு நாள் நீ என்னோடு கூட இருந்தும் இன்னும் நீ தெரிஞ்சு கொள்ளலை, நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை கண்டவன் தந்தையையே கண்டான். அப்போ தந்தையை எங்களுக்கு காட்டும்னு நீ எப்படி கேட்குற? சரி, அப்போ ஆண்டவரை பார்த்தவங்க தந்தையை பார்த்துருக்காங்க, தந்தையிடம் என் வழியா என்று செல்ல முடியாதுங்கிறாங்க. அது எப்படி சொல்லுங்க? என்னையை பார்த்தவங்க தந்தையை பார்த்துட்டாங்க, ஏன் வழியா என்று தந்தையிட்ட போக முடியாதுங்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? ஒரே தேவனாய் இருக்கிறாரு, பிதா சுதன் பரிசுத்த ஆவி. சரி, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் போக முடியாதா அப்படின்னா அதை சொல்லலை. பிதாவானவர் மூலமாக போக முடியாதுன்னா அப்படி சொல்லலை. என் வழியாயன்றி ஒருவனும் தந்தை இடத்துல போக முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறாரு. இந்த உலகத்தில் பல வழிகள் இருக்குதான், பல வழிகள் இருக்குது. ஆனால் யார் இயேசு ஒருவரை வழியாக தெரிந்து கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்க தான் தந்தையிட்ட போக முடியுமா? நிறையா வழி இருக்குது. எப்படி என்னென்ன வழிகள் இருக்குது சொல்லுங்கள்? நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சீக்கிரம் பணக்காரவங்களாகணும்னு சொல்லிட்டு நியாயமற்ற வழிகளில் சம்பாதிக்கிறாங்க, அலைஞ்சு திரிஞ்சு ஓடுறாங்க. பெற்றோராகிய நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை எப்படியாவது ஒரு வழிக்கு கொண்டு வரணுன்ட்டு இருக்கிறதுலே நல்ல ஸ்கூலு, ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளையை படிக்க வைக்கணுன்ட்டு போகிறோம். ஆண்டவரை அறிந்து கொள்ளாத எப்பேற்பட்ட அறிவும் வீணானது. ஒரு பெரிய பிஸ்னஸில் எப்படியாவது சாதிச்சிடலான்னு ஓடுறாங்க, பல வழிகளில் ஓடுறாங்க. ஆண்டவரை பற்றி அறியாத எந்த பிஸ்னஸ் கொடுக்குற சம்பளமும் வீணானது. எத்தனையோ பகட்டான ஒரு பெரிய வீடு கட்டி நல்ல ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி அறியாத அந்த பகட்டும் பணமும் என்ன அல்ல, வீணானது. இப்போ ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தாராம். அவருக்கு மரணம் வந்துருச்சு. அந்த தருவாயில் வானதுதர் அவரிடத்துல வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். பிரைஸ் தி லார்ட், சத்தமாக சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, கவனமாக கேட்கணும், கேள்வி கேட்பேன். அப்போ இந்த பணக்கார்ட்ட வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன உடனே நான் வரணுமா அப்படின்னு வானதுதர்ட்ட கேட்கும் பொழுது, ஆமாம் உடனே போகணும். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு 24 மணி நேரம் கொடுங்க, என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது, கோடிக்கணக்காக பணம் வச்சுருக்கேன், இந்த உலகத்தில் நான் பார்க்காத இடங்கள் அதிகமாக இருக்குது, ஃப்ளைட்டில் போய் நான் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன், வந்தோடனையும் போகலாம் அப்படிங்கிறார். அந்த வானதுதர் மறுத்துடுறாரு, இல்லை அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. சரி, ஒரே 1 மணி நேரம் கொடுங்க, என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்களையெல்லாம் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு நான் சாக போகிறேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன்னு கேட்குறாரு. அதற்கும் என்ன செய்யப்பட்டது? அனுமதி மறுக்கப்பட்டது. சரி, என்னுடைய கடைசி ஆசையாக கூட வானதுதரே இதை எடுத்துக்கங்க, ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுங்க, நான் ஒரு கடிதமாவது எழுதிக்கிறேன் அப்படின்னு கெஞ்சுறாரு.
சரி போனால் போது பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு கொடுத்துட்றாரு. அவர் அதில் எழுதுகிறார், என்னிடத்துல கோடிக்கணக்கான பணம் இருந்தும் 1 மணி நேரத்தை கூட என்னால் அதை வைத்து வாங்க முடியலை. என்ன சொன்னார்? கோடிக்கணக்கில் வச்சிருந்தாலும் என்னால் 1 மணி நேரத்தை அந்த பணத்தை வைத்து வாங்க முடியலை. அதனால் என்ன சொல்லிட்டு அவர் இறந்தார்னா, ஆண்டவர் உங்களுக்கு அநேக நேரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை நீ எப்படி செலவு பண்ணுற, அந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ற, ஆண்டவர் தான் வழின்னு உனக்கு சொல்லியும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, அந்த வழிகளில் நடக்கிறது இல்லை அப்படின்ட்டு. நிறைய வழிகள் இருக்குதா. நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அது எல்லாமே எங்கே தான் கூட்டிகிட்டு போகுதா? மரணத்துக்கு கூட்டி செல்கிறது. எனக்கு சரின்னு தோன்றுகிற வழிகள் நிறைய இருக்குதான், ஆனால் அதெல்லாம் என்னை எங்கே தான் கூட்டிகிட்டு போகுதான்? மரணத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகுதான், ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலை. சங்கீதம் 31:8 நான் உனக்கு போதிக்க வேண்டிய வழியிலே போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் தானே அவர் வழி காட்டுவார். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வழி தெரிஞ்சவங்கள்ட்ட தானே போய் கேட்கணும். தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம எவ்வளவு நேரம் தான் முட்டி முட்டி கேட்டாலும் வழி தெரியாது, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகவும் முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு சங்கீதம் 31:8 நான் உனக்கு போதிக்க வேண்டிய வழியில் போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிறாரு யோவான். இதுதான் ஆண்டவருடைய வழிகள். சரி, அந்த வழியில் நான் எப்படி போகிறது? இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன நம்மளுக்கு? ஆண்டவர் மோயிசன் மூலம் இஸ்ராயலுக்கு கொடுத்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீ கடைபிடிக்கிறது தான் வழி. வேற ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. நமக்கு எல்லாமே பகிரங்கமாக தெரியும். இதை நான் செய்தேன்னா இதற்கு எனக்கு பலன் உண்டு, இதை நான் செய்தனா பின்விளைவுகள் உண்டு. எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டாயிற்று, எல்லாமே தெளிவாக உணர்த்தப்பட்டாயிற்று. நம்ம தான் உணர்வு கொள்ளலை. உணர்ந்து கொள்ளாமத்தான் இன்னும் நம்ம என்ன செய்கிறோம்? இப்படியே இருக்கிறோம். ஆண்டவருடைய வழிகள் இப்போ என்னன்னு தெரியுதா? அவருடைய கட்டளைகளையும் சட்டங்களையும் நீ கடைபிடிச்சு ஒழுகுனேன்னா உனக்கு வெற்றி தான். எதில் வெற்றி? நீ எதுலையெல்லாம் வெற்றி வேணும்னு நினைக்கிறியோ எல்லாத்துலேயும் வெற்றி தான். படிக்கிற பிள்ளைங்க இப்போ 10th படிக்குதுன்னா 450க்கு மேலே வாங்கணும். அதுதான் இந்த வருடத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு வெற்றியாக இருக்கும். ஒரு கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒரு குடும்ப தலைவிக்கு என்ன, இந்த வருடத்திலேயாவது கடன் பிரச்சனை இல்லாதபடிக்கு என்னுடைய வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கணும், அது அவர்களுடைய வெற்றி. முதிர் வயதாக இருக்கக்கூடியவங்களுக்கு எது வெற்றி? நோய் நொடி இல்லாமல் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி ஒரு ஜெப கூட்டத்தில் ஒரு 80 வயது பாட்டி வந்திருந்தாங்களாம். அப்போ வந்திருக்கும்போது ப்ரேயர் முடிஞ்சோடனையும் ஊழியக்கார்ட்ட வந்து சொல்கிறாங்களாம், ஐயா எந்திரிச்சா உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, இந்த கையை தூக்குனா இந்த கை வருது, அந்த கையை தூக்குனா இந்த கை வருது, நான் ஒரு பக்கம் நடந்தால் என் கால் ஒரு பக்கம் போகுது, இந்த வயசான காலத்தில் எனக்கு இந்த பூமியில் வாழவே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்களாம். ரொம்ப மனசு நொந்து பேசுகிறாங்க. உடனே அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு, சரிம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி நான் வேணா ஒரு ஜெபத்தை பண்ணி விட்டுறேன். ஜெபமா? என்ன ஜெபம்னு? சீக்கிரத்தில் உங்கள் உயிரை எடுத்துக்கிட்டோம். நான் போயா, நீங்களாம் ஒரு பாஸ்டர் ஐயா, நீங்களாம் ஒரு ஊழியக்காரன் ஐயா, என்னையா இப்படி வேண்டுறேங்கிற அப்படின்னு. நீங்கள் தானம்மா சொன்னீங்க இந்த உலகத்தில் வாழ்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, கையங்காலும் தூக்க முடியல, என் வேலையை செய்ய முடியல, இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கலன்னு உங்கள் வாயை கொண்டு தானே நீங்கள் சொன்னீங்க. சரி ஆண்டவர்கிட்ட போங்கன்னு சொன்னால் இப்படி என்னைய திட்டுறீங்களே அப்படின்னுனையும் அந்த அம்மா வந்து வருத்தப்பட்டாங்களா, ஐயோ நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு. நம்மளுடைய இருதயம் என்னதான் ஆண்டவருடைய வழிகளில் நடந்து அவர்கிட்ட போகணும்னு நினச்சாலும் இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் மாயை நம்மளை விட மாட்டேங்குது. அதான உண்மை. இந்த பாட்டி என்ன சொன்னுச்சு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல,
சரி அப்போ ஜெபம் பண்ணி விடுறேம்மா, போயிட்டு வாமான்னா போகணுமா இல்லையா? அதுக்கும் விருப்பம் இல்லை. யாருக்குமே விருப்பம் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம வாழணும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் வாழணும்னு தான் ஆசை இருக்கும். அந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு பயத்திற்குரிய காரியம்தான். சரி, இதுதான் ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறது. சத்தியம்னா என்ன? நானே வழி, சத்தியம், ஜீவன். சத்தியம் என்பது என்ன? உண்மை. உண்மை என்பது என்ன? சத்தியம். சத்தியம்னா என்ன? உண்மை. ஆண்டவருடைய வார்த்தைகள். யோவான் 17:17 தெளிவாய் சொல்லுகிறது, உமது வார்த்தையே உண்மை, உமது வார்த்தையே சத்தியம். ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான். யோவான் 17:17 ஈஸியாக தானே இருக்குது. உம்முடைய வார்த்தைகளே சத்தியம், உம்முடைய வார்த்தைகளே உண்மை. அவ்வளோதான். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒருவரை தவிர சத்தியவான் யாரும் இல்லை, பரிசுத்தவான் யாரும் இல்லை, நீதிமானும் யாரும் இல்லை. நம்மெல்லாம் நினச்சிக்கலாம், நான் இங்கே கரெக்டாக ப்ரேயருக்கு வந்துடுறேன், ஆண்டவருடைய வசனம்லாம் எனக்கு நிறைய தெரியுது, நான் நீதிமானாக இருக்கிறேன். நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் யாருடைய இரத்தத்தினால? ஆண்டவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீதிமானாக இருக்கிறோமா? மாற்றி விட்டாரியா? பாவிகளாக இருந்த நம்மளை நீதிமானாக மாற்றி விட்டுருக்கிறாரு. அந்த மாற்றினதில் அப்படியே இருக்கமா? நம்ம மறுபடியும் எங்கே தான் வந்து நிற்கிறோம்? பாவியாக தான் வந்து நிற்கிறோம். இப்பயுமே கிட்டத்தட்ட 12 வருஷம், 11 வருஷம், 10 வருஷமாக எத்தனை செய்திகளை நான் கேட்டாலும், எத்தனை ஜெப கூட்டங்களில் நான் கலந்துக்கிட்டாலும், ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக எத்தனை பேருடைய இருதயத்தில் அந்த விழிப்புணர்வு வந்திருக்கிறது. ஆண்டவருடைய வழி எது, ஆண்டவருடைய சத்தியம் என்னங்கிற விழிப்புணர்வு எத்தனை பேர்த்துக்கு வந்திருக்குது சொல்லுங்க. இன்னைக்கு நான் மரித்து போனேன்னா பரலோகத்துக்கு போயிடுவேன்றவங்களாம் கை தூக்குங்க, கண்ணை முடிக்கங்க எல்லாரும். இப்போ நான் மறிச்சேன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு இது வந்து இயற்கையான ஒரு அழிவு வந்து நான் இறந்தேன்னா ஆண்டவர்கிட்ட நான் டைரெக்டாக போயிடுவேன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். என்னையா மருந்துக்கு கூட ஒருத்தர் கூட தூக்கலை. லீலா சிஸ்டர் போனால் போகுதேன்னு தூக்குறாங்க, நான் வருத்தப்படுறேனேன்னு. ஆனால் மனசுக்குள்ளே பயமாக தான் இருக்குது, போகமாட்டேன் அப்படின்னு சொல்லுது இருதயம். கண்டிப்பாக அப்போ நம்ம எதை நோக்கி போக்கிட்டு இருக்கோம்? எதற்காக இந்த இடத்துக்கு வர்றோம்? இவ்வளோ நாளாக என்னத்தை கேட்டோம் நம்ம? நான் கூட சொன்னேன் பிரதர்கிட்ட, பிரதர் போன மாதமும் இதே டாக் தாங்க பிரதர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் தான் அப்படின்னு. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, இன்றைக்கும் அதையே சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அதனுடைய அந்த வார்த்தையின் முக்கியத்துவம் அவ்வளவா இருக்குது. எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் அது போகலை. இப்போ நான் போன தடவை பேசினது ஏதாவது ஒன்று கேட்டால் தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. எழுதுவோம், வேக வேகமாக எழுதிட்டு அடுத்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு தான் அதை தூக்கிட்டு வருவோம். அந்த நோட்டை வீட்டில் போய் உட்காந்து ரிலாக்ஸாக வாசித்து என்ன சொன்னாங்க, என்ன பேசியிருக்காங்க, எதை நம்ம கடைப்பிடிக்கணும், என்னைக்காவது நம்ம செய்திருக்கோமா? நிச்சயமாக கிடையாது. அதனால தான் மறுபடியும் ஆண்டவர் உங்களிடத்தில் அதை பேச சொல்கிறாரு. ஒரு முதியவர் இறந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு வானதுதர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செய்த நன்மையான காரியங்களை என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கு நான் ஒரு ஜட்ஜிங் என்ன வச்சுருக்கிறேன், மார்க் போடுவேன். 100க்கு 100 வந்தோடனே உங்களுக்கு அந்த கதவு திறக்கப்படும், நீங்கள் பரலோகம் போயிடலான்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம், அந்த உலகத்தில் நான் ரொம்ப நல்லவனாக வாழ்ந்திருக்கேன், சரி நீங்கள் செஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. என் மனைவிக்கு நல்ல கணவராக நான் இருந்திருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படியா, ஓகே, 100க்கு எத்தனை மார்க் போடலாம் நீங்கள் சொல்லுங்கள்? 2 மார்க்கா? உண்மை, வெரி குட். 2 மார்க்கு தான் போட்டாராம். அவரும் 2 மார்க்கு தான் போட்டாராம். இது ஒரு இறை செய்தியில் கேட்டது தான். 2 மார்க்கு தான் போட்டாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்து நல்ல காரியம் செஞ்சுருக்கே. என்னது அப்படின்னா, ஞாயிறு திருப்பலிகள் நான் தவறுனதே கிடையாது. ரொம்ப உடம்பு முடியல, தவிர்க்கப்பட முடியாத காரணம் இல்லாமல் நான் என்ன செஞ்சதில்ல, ஞாயிறு திருப்பலிக்கு போகாமல் இருந்ததில்ல. கடன் திருநாட்கள்லேயும் நான் கரெக்டாக திருப்பலி போயிடுவேன்னு அந்த முதியவர் சொன்னாராம். வெரி குட், வெரி குட். எத்தனை மார்க் போட்டார்?
2 மார்க்கு தான் போட்டுரும். ஐயோ 100க்கு 4 மார்க்கு தான் வந்திருக்கு, வேற என்ன செஞ்சுருக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு. பசியாக இருந்தவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன், முதியவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுற உதவி செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி ஒரு சில பொது நல கருத்துக்கள்லாம் சொன்னாராம். அப்படியா, அதுக்கு ஒரு 2 மார்க் போனால் போகுது. எத்தனை மார்க் வந்திருக்குது? 6 மார்க்கு தான் வந்திருக்கு. மீதி எத்தனை மார்க் வேணும்? இன்னும் 94 மார்க்குக்கு நான் என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒரே பயம். 94 நான் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டேனே, 94 மார்க்குக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ வானத்துதர்கிட்ட கேட்குறாராம் அவர், இன்னும் இந்த 94 மார்க்குக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு. நீ இதையெல்லாம் செய்தது சரிதான், நீ பரலோகம் வரணும்னா இப்போ நம்ம முன்னாடி கேட்ட டாக்கு தான். ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் யாரிடத்துல இருக்குதோ அவங்க தான் எங்கே வர முடியும்? பரலோகத்துக்கு வர முடியும். அந்த கிருபையும் இரக்கமும் யாருக்கு கிடைக்கும்னா ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். புரியுதா? சத்தியத்தை தெரிஞ்சவங்க தான் விடுதலையாக்கப்படுறாங்க, ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறாங்க, அவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது, கிருபையினால் பரலோகத்தை அடைகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிலாம் நடக்கிறவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் கிடைக்குது அப்படின்னா, பரலோக ராஜ்யம் கிடைக்கிறது இதை யாருக்கு கிடைக்குதுன்னா நீரே உணரணும். நீங்கள் தான் ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறீங்க அப்படின்னு. 3 காரியம் செய்யணுமா டெய்லியும். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்மளுடைய உதடுகளில் அந்த வார்த்தைகள் வரணுமா. நம்மளுடைய உதடுகளில் அந்த வார்த்தை. இப்போ யோவான் 17:17 சொன்னேன் இல்லையா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளே சத்தியம். டெய்லி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் தான்ப்பா சத்தியம், என் வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாக இருக்குது, தீபமாக இருக்குது, வழி காட்டுது அப்படின்ட்டு. புரியுதா? இது மாதிரி நம்முடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் உதடுகளில் நிலைத்திருக்கணுமா. தேவையில்லாது பேசக்கூடாதான், தேவையில்லாதது பேசக்கூடாது. ஒரு மனிதன் நாவை அடக்கினாலே அநேக பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்குமா. உண்மைதானே? ஒரு கணவர் கோபமாக பேசுகிறாருன்னா மனைவி இன்னும் நல்லா சத்தமாக பேசணும், அப்போ தான் அந்த வீட்டில் அமைதியாக இருக்கும். அப்படித்தானே? அப்படியா? இல்லை, கோபமாக பேசுகிறாரா, சரி அமைதியாக போயிடுவோம் நம்ம. நீ ஒன்று சொன்னால் நான் 10 பேசுவேன். ஒரு சில வீடுகளில் நடக்கும். கணவன் ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா போதும், எத்தனை வார்த்தை வெளியில் வரும்? படன்னு எத்தனை வார்த்தை வரும்? நிறையா வார்த்தையா? ஒரு சிலர் 10ங்கிறாங்க, ஒரு சிலர் கணக்கே இல்லைன்றாங்க. உண்மையை தான் சொல்கிறாங்க. ஆனால் சரியா, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி செய்திகளை கேட்குற நமக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் நமக்கு இருக்கும்போது என்னாகும், கணவனுக்காகத்தான் மனைவி படைக்கப்பட்டிருக்கிறாளுங்கிற அந்த வார்த்தை, அந்த சத்தியம் என் இருதயத்தில் இருந்துச்சுன்னா கணவன் பேசும்போது நான் என்ன சொல்லுவேன்? சரிங்க, இனிமேல் நான் மாற்றிக்கிறேங்க, அவ்வளோதான். இல்லையா, நீ ஒன்றுமே சொல்லக்கூட வேணாம், அமைதியாக போயிடலாம். எப்போ இந்த வார்த்தை உன் இருதயத்தில் பதிக்கப்படவில்லையோ, ஆண்டவருடைய வழிகளில் நீ நடக்கலையோ, இந்த சத்தியம் உனக்கு தெரியலையோ, படன்னு பேசி உன்னுடைய வாயினாலே உன் ஆத்துமாவை இழந்து போகிறாய். உன்னுடைய நாவின் வார்த்தைகளினாலே ஆத்துமாவை இழந்து போகிறாய். நிறைய மனிதர்களுடைய வார்த்தைகள் உயிரையே நசுக்கிருமா. என்னவா? உயிரையே நசுக்கிருமா. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லையா. அப்போ அந்த மனைவி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, நீங்கள் என்னையை விட்டுட்டு வேறு யாரையாவது திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த கணவர் சும்மா விளையாட்டாக சொன்னாரா, நீ இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு கல்யாணம் முடிப்பேன். அந்த அம்மா மேலே இருந்த அன்புனால சொன்னாராம். அந்த ஒரு வார்த்தை அந்த அம்மாவுக்கு வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அன்று இரவே அவங்க இறந்து போயிட்டாங்களாம். நான் இருந்தேன்னா, அவர் அன்புனால சொன்னார், நீ இருக்கும்போது நான் எப்படிம்மா, நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு ஒரு குறை இருந்தால் நீ என்னை விட்டுட்டு போவியா, அந்த அர்த்தத்தில் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நீ இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு திருமணம் பண்ணிக்குவேன்னதை
ஏண்டி நீ இருக்கல நான் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அப்படி நினச்சிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே இறந்து போயிட்டாங்களா அந்த அம்மா. சரியா? அந்த வார்த்தைகள் கவனமாய் பேசணும். கவனமாக நம்ம இருதயத்தில் என்னத்தை நினச்சி நம்முடைய மூளையில் எதை சிந்திக்கிறோமோ அதுதான் வாயில் வருமா. எதனால் உங்கள் இருதயத்தை நிரப்புறீங்களோ அதுதான் உங்கள் வாயில் வருமா. அதுதான உண்மை. நம்மளுக்கு உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். நீ இருதயத்தில் எதை நிறைச்சி வச்சுருக்கிறியோ அதுதான் வரும் வெளியில். இப்போ நம்ம இன்றிலேருந்து எதை நிரப்பலாம்? ஒரு நாளைக்கு இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு வசனம் படிங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு வசனம் படிங்க. அந்த வசனங்களை தியானிங்க. தினம் சொல்லுங்க. வேலைக்கு போகிறீங்களா, படிக்க போகிறீங்களா, இல்லை வீட்டில் இருந்தாலுமே அந்த வார்த்தைகளை சொல்லணும். 2வது இருதயத்தில் வைத்து அதை தியானிக்கணுமா. ஆண்டவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து தியானிக்கணுமா. நீதிமொழிகள் 22:17-18. உன் இதயத்தில் காக்கும்போது அந்த வார்த்தைகளை உனக்கு அது அழகுள்ளதாகி இருப்பதுமன்றி உன் உதடுகளிலும் அது பொழியும். அதான் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். அதனால் உன் இருதயத்தில் நீ என்ன செய்யி அதை நிலை நிறுத்தி வைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தருடைய வேதம் தான் எனக்கு வெளிச்சோன்னு யாரெல்லாம் உணர்ந்து தினம் அதை படிக்கிறாங்களோ ஆண்டவர் அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராம். உணர்றீங்களா? நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறீங்களா? எத்தனையோ நாட்கள் நம்ம இந்த இடத்துக்கு வர்றோம். தினம் பைபிள் வாசிங்க சொல்கிறோமா? வாசிக்கிறோமா? பைபிள் டெய்லி வாசிக்கிறீங்களாயா? வாசிக்கிறீங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை. வாசிக்கணும். எதற்காக சொல்கிறேன்னா, நீங்கள் உள்ள உடஞ்சி உக்காந்துருக்கிறீங்களா? மனுஷர்கிட்ட பேச வேணாம். உன்னுடைய ஜெப அறையில் போய் இந்த பைபிளை திறந்து வாசிங்க. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். வார்த்தை என்கிற விதை மூலமாக ஆண்டவர் பேசுவாராம். அந்த வார்த்தையை பிடிச்சு நீ அறிக்கை பண்ணு. ஆண்டவர் உன்னுடைய வழிகளை மாற்றுவார், வழி காட்டுவார். உனக்கு எல்லா வேலையுமே உனக்கு மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பாராம். அதே தான் சங்கீதம் 118:14-17 வரைக்கும் குறிச்சுக்கங்க. சங்கீதம் 118:14-17 வரைக்கும். கட்டளைகளை உயிரை போல நேசித்து யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ, ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாருக்கும் தெரியுமா? இங்கே தெரியுமா? அந்த கட்டளைகள் 10 நம்ம கரெக்டாக கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கிறது இல்லை. அதுதான் இந்த வருடம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற, நீ கரெக்டாக ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடி, உனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி. அதையே தான் சங்கீதத்திலையும் சொல்கிறார் ஆண்டவர். நீ கட்டளைகளை சரியாக கடைபிடிச்சு உயிரை போல நேசிச்சேன்னா உனக்கு என்ன தான் கிடைக்கும்? எல்லாத்துலேயும் வெற்றி தான் கிடைக்கும். நம்ம உத்தமனாய் நடந்து ஆண்டவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம். அந்த நித்திய ஜீவன்னா என்னது? நித்திய ஜீவன் என்னது? ஆண்டவரோட பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது தானா? அதுதான் நித்திய ஜீவனா? நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நித்திய ஜீவன் என்பது ஆண்டவரை அறிந்து கொள்ளணுமா. முதல்ல அறிந்து கொண்டு அன்பு செய்யணுமா. அதுதான் நித்திய ஜீவனா. நிறைய நாள் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நித்திய ஜீவனா பரலோகத்துக்கு போகிறது. பரலோகம்னு தான் தெளிவாக இருக்குதே. நித்திய ஜீவன்னா என்ன? நரகமும் நித்தியம்தான். நித்திய நரகம் இருக்குதானே? நித்திய நரகம். நித்திய ஜீவன் என்பது என்னன்னா, ஆண்டவரை நம்ம உடன்படிக்கை பேழையில் தெளிவாக இருக்குதா? ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரை அதுக்கப்புறம்தான் அன்பு செய்யணுமா. ஆண்டவரை பற்றியே என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாமல் நான் எப்படி அன்பு செய்ய முடியும்? இப்போ நான் இருக்கேன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவரை நான் அன்பு செய்ய முடியும். இப்படி இல்லாதபடிக்கு அவருக்கு பிடிக்காததெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு வைங்க, அவரை நான் அன்பு செய்கிறதுக்கு அர்த்தமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரை அன்பு செய்கிறவர்கள் யாருன்னு சொல்லுங்க? ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவங்க தான். ஆண்டவருடைய கட்டளைகளை யார் சரிவர கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவரை அன்பு செய்கிறாங்க.
இப்போ யோபுடைய வாழ்க்கையில் யோபு 19ஆம் அதிகாரம் 25லேருந்து 27 வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க, வீட்டில் போய் வாசிங்க. அதில் அந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு எத்தனை துன்பங்கள், அத்தனையும் அவர் நிலச்சிருந்தாரா இல்லையா? நிலச்சி நின்னார். எனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்னுடைய உயிரே போனாலும் என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவரை விட்டு நான் பிரிய மாட்டேன், ஆண்டவரை ஒரு நாளும் வெறுக்க மாட்டேன், பேச மாட்டேன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமேன்னு அந்த யோபு இருந்தார். இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பேசப்படுகிறது. அவர் நமக்கு எவ்வளோ உதாரணமாக இருக்கிறாரு. சொந்த மனைவியே பயங்கரமாக திட்டி தீக்குறாங்க. இவ்வளோ நோயை வச்சுக்கிட்டு நீ ஆண்டவரை பழிச்சிட்டு செத்துப்போ, எதுக்கு உயிரோடு இருக்கிற அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எப்படி செஞ்ச, ஆண்டவர் அந்த இருதயத்தை அவருக்கு கொடுத்தாரா? இல்லை. எப்படிப்பட்ட இருதயம், அவருக்கு கொடுத்துருக்கிற இருதயத்தை தான் நமக்கும் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயையான வழிகளில் சிக்கி கொண்டு தான் நம்ம என்ன செஞ்சு போகிறோம், வீணாய் நம்ம வாழ்க்கையை இழந்து போகிறோம். யோவான் 6:40, யோவான் 6:40, குமாரனை கண்டு அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே யார் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுத்து கடைசி நாளில் உயிரோட எழுப்புவேங்கிறதும் யாருடைய சித்தமாக இருக்கிறது? என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார் இதில்? விசுவாசமாக இருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆனால் அதை எங்கே உறுதிப்படுத்தினாரு? என்னையா ஆபிரகாம் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், இப்படி முழிக்கிறீங்க? ஈசாக்கை கொடுத்ததன் மூலமாகவா? எந்த இடத்துல அவர் உறுதிப்படுத்தினார் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை? ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் பலியிடுன்னு சொல்கிறாரா? அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? கடல் மணலை போல பெருகச் செய்வேன்னு சொன்னார். ஒரே ஒரு மகனை கொடுத்தாரு. சரி, கொடுத்தோடனே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சா? ஏன் நிறைவேறல? அதான் ஒரு மகனை கொடுத்துட்டாரே. கடல் மணலை போல பெருகணும்னா அந்த மகன் வழியாய் பிள்ளைகள். அப்போ எப்போ அது நிறைவேறுச்சு? மோரியா மலையில் அவரை கூட்டிகிட்டு போய் பலியிட போகும்போது ஆண்டவர் பதறி கூப்பிடுறார், ஆபிரகாமேன்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படி கூப்பிடுறாரு? அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொருட்டு. என்ன சொல்கிறாரு? பிள்ளை மேலே கையை நீ வச்சிராதன்னு சொல்லிட்டு பதறி போய் கூப்பிட்டு தடுத்து நிறுத்துகிறார். அந்த இடத்துல ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துகிறார். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். எப்போ அதை நிறைவேற்றுவார் நமக்கு? சொல்லுங்க. இப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மோரியா மலையில் மகனை பலியிட போகும்போது உறுதிப்படுத்தினார். இப்போ உங்களுக்கு எனக்கு 1 யோவான் 2:25 சொல்லியிருக்கிறாரு, நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை எப்போ நிறைவேற்றுவாருன்னு கேட்குறேன். அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து ஒழுகும் பொழுது. சரி, அவருடைய வழிகளில் நடந்து அந்த சத்தியத்தை அந்த வேதத்தை வெளிச்சோன்னு சொல்லி, ஒரு சின்ன வெளிச்சம். இப்போ நமக்கு வீட்டில் ஒரு டார்ச் லைட் இருக்குது, கரண்ட் போயிருச்சு திடீர்னு. அந்த டார்ச் லைட் மூலமாக நமக்கு என்ன நிறைய காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை வெளிச்சத்தை அடித்து ஒருவேளை அடுப்பு எங்கே இருக்குது, எப்படி பற்ற வைக்கிறது, இல்லை ஒரு சின்ன பூச்சி ஓடுனாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கரண்ட் இல்லாதப்ப. இல்லை வெளியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளம் இருக்குதா, அந்த வெளிச்சத்தை அடிக்கும் பொழுது நமக்கு அது தெரியும், நம்ம அதிலிருந்து போயிடலாம். டார்ச் லைட், பைபிள் ரெண்டையும் நீங்கள் இப்படி உதாரணமாக வச்சுக்கோங்க. பைபிள் ஈக்குவல் டு டார்ச் லைட். இப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு. நான் யோசிக்கவே இல்லை இந்த விஷயத்த. பைபிள் ஈக்குவல் டு
டார்ச் லைட்டு எப்படி நீ டார்ச் லைட்டை அடித்து உனக்கு தெரியாத இருட்டுக்குள்ளே இருக்கிற தெரியாத விஷயங்களை நீ தெரிந்து கொள்கிறாயோ, அதை போல பைபிளை வைத்து இருளிலே நீ நடவாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியின் மக்களாய் நீ வாழும் பொருட்டு இந்த பைபிளை நீ பயன்படுத்து. இந்த வேதத்தை உயிரை போல நேசித்து ஒவ்வொரு நாளும் வாசின்றார் ஆண்டவர். பைபிள் ஈக்குவல் டு டார்ச் லைட். நல்லா இருக்குல்ல இந்த ஃபார்முலா? இப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு. இருளில் நடவாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? ஒளியாக தான் இருக்கணும். உங்களுக்கு ஈஸியாக ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறேன். நமக்கு பிடிச்ச ஆசீர்வாதமான வார்த்தைகள், இல்லை மனதை தேற்றக்கூடிய வார்த்தைகள், வசனங்களை எடுத்து சாட்டில் எழுதுங்க, உங்கள் வீட்டில் ஒட்டுங்க, டெய்லி சொல்லுங்க. எத்தனை பேர் செய்திருக்கீங்க சொல்லுங்கள்? யாராவது ஒரு ஆளாவது பார்க்கலாம். நானும் ஒவ்வொரு செய்தி எப்பயும் சொல்கிறேன்னா இல்லையா? நிறைய வேணாம், ஒரு வசனம், ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்க. செய்கிறதே இல்லை. அப்போ எப்படி நமக்கு ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் அதெல்லாம் செய்யவே மாட்டேன், ஆனால் என்னையை மட்டும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, நித்திய ஜீவனை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. சாதாரண உலக பிரகாரமான ஸ்கூல் லைஃப்லையே ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போனாதான் அடி இல்லாமல் உட்கார வைப்பாங்க. நீ நல்லா படித்து மக்கப் பண்ணி எழுதுனாதான் பரீட்சையில் மார்க்கு. அழிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கைக்கே நீ விழுந்து விடிய அசைன்மெண்ட் எழுதுற, விடிய ரெக்கார்ட் நோட் எழுதுற. ஆனால் அழியாத நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக சாதாரண விஷயம் உன்னை டெய்லி உட்காந்து மணிக்கணக்காக எழுதுன சொல்கிறோம் இல்லை. ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு வசனம் அதை எழுதுங்க. உங்கள் கண்களில் படுற மாதிரி ஒட்டுங்க. அதை பார்க்குறப்பவே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சோர்வுகள் குறையும். வெளியில் போயிட்டு வரீங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனையை, அந்த பிரச்சனைக்கு மத்தியில் அந்த வார்த்தையை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். எவ்வளோ ஈஸியான விஷயம் சொல்லி கொடுத்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? அசையவே மாட்டோம். நம்ம நினச்சிட்ருக்குறோம் இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்கள் நல்லது செய்து கொண்டே தான் இருக்கிறாரு, நான் தினம் பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறேன், நான் தவற மாட்டேன், தவறாத வரைக்கும் நல்லது. ஒரு 50 வயது மதிப்பு மிக்க ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அவர் நல்ல 50 வயது வரைக்குமே, கிட்டத்தட்ட பாதி வயசு முடிஞ்சிருச்சு இல்லையா, அந்த வயது வரைக்குமே அவர் ஒழுக்கமாய்த்தான் வாழ்ந்தாராம். ஆண்டவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாராம். அப்போ இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு இல்லையா, அதில் சும்மா சின்னதாக ஒரு படத்தை பார்க்குறாரு. அப்படி தேவையில்லாத ஒரு படத்தை பார்க்குறாரு. ஒரு பெண்ணுடைய தொடர்பு கிடைக்கிறது. சும்மா சாட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சும்மா பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறாரு. பேச்சுவார்த்தைகள் வளருகிறது. அவர்களுக்குள்ளாக ஒரு தொடர்பு வருகிறது. கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் அந்த சமுதாயத்தில் நல்லதொரு மதிப்பு மிக்க ஒரு ஆள், நல்லதொரு தொழில் செய்யக்கூடியவர், நல்ல வருமானங்களை ஈட்டக்கூடியவர், ஒரு பிரபலமான ஒரு மனிதர். அந்த பெண் மூலமாய் அவர் எதையெல்லாம் இழந்து போனார்? மதிப்பு மரியாதை போச்சு, தாங்கிட்ட இருந்த சொத்து இழந்து போனார், சுகத்தை இழந்து போனார், உடல்நல குறைவுகள் வந்தது, எல்லாத்தையும் இறந்து போய் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஏறெடுத்து பார்க்க முடியாதபடிக்கு தூக்கு போட்டு இறந்து போனாராம். ஜீவனையே பறிச்சிருச்சா? ஆனால் ஆண்டவர் உனக்கு எதை தருவேங்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுப்பேங்கிறாரு. யாராலையுமே இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னைய நீ பிடிச்சிக்கப்பா, உனக்கு அழிவில்லாத அந்த உலகத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், அந்த பரலோகத்தை நான் உன்னைய சுதந்திரிக்க செய்வேன்னு சொல்கிறாரு. இன்னொரு வசனம் இருக்குது, பலவந்தம் பண்ணுகிறவனுக்கே பரலோக ராஜ்யம்னு சொல்லப்பட்டு இருக்கு. எதை பலவந்தம் பண்ணணும் சொல்லுங்க? எது பலவந்தம்? சண்டை போடுறவங்களுக்கு தானா? பலவந்தம் பண்ணுறவங்களுக்கு தானப்பா பரலோக ராஜ்யம். எதை பலவந்தம் பண்ணணும்? ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதில். ஆண்டவருடைய இப்போ இந்த மனிதர் போராடி ஜெயிக்கலை. இது தப்பு, பேசக்கூடாது, அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, ஜெயிக்க முடியலை, மாமிச இச்சையை ஜெயிக்க முடியலை, இருதயத்தின் சிந்தனைகளை ஜெயிக்க முடியலை, உடல் ஆசைகளை ஜெயிக்க முடியலை.
கண்களின் இச்சையை ஜெயிக்க முடியல, பலவந்தம் பண்ணலை. அவர் பண்ணாதனால எதை இழந்து போனார்? எதை இழந்து போனார்? ஜீவனை இழந்து போனார். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு தெரிகிறது எல்லாமே மாயை தான், எதுக்குமே நிரந்தரம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரம். அதுக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, இப்போ நான் இருக்கேன்னா ஒரு சிலர் வயசானதுக்கப்புறம் ஆண்டவரை தேடிக்கலாம், வயசானதுக்கப்புறம் ஜெபமாலை பைபிள் வாசித்துக்கலாம், இப்போ நம்ம இன்னும் நிறைய நாட்கள் வாழ போகிறோம்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. மரணம் என்பது மிகப்பெரியதொரு ரகசியம். எப்போ வரும்னே சொல்ல முடியாது. நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுன்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்கிறாரு. 1 யோவான் 5:11-12 எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5:11-12. 11-12. கடவுள் நமக்கு முடிவில்லா வாழ்வை தந்தார். கடவுள் நமக்கு முடிவில்லா வாழ்வை தந்திருக்கிறாராம். இந்த வாழ்வு யாருக்குள்ள இருக்குதா? அவர் மகனுள் இருக்கிறது. அவருடைய மகனுக்குள்ள இருக்குதா. இதுவே அவர் தரும் சாட்சியம். யாரிடம் இறைமகன் இருக்கிறாரோ அவனுக்கு வாழ்வு உண்டு. யாரிடம் கடவுள் மகன் இல்லையோ அவனுக்கு வாழ்வு இல்லை. இதை விட விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. யார்கிட்ட ஏசப்பா இருக்கிறாரோ அவனுக்கு வாழ்க்கை இருக்கு, யார்கிட்ட அவர் இல்லையோ வாழ்க்கை இல்லை, முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ யோசிங்க, யார்கிட்டலாம் ஏசப்பா இருக்கிறார்? கை தூக்குங்க. என்கிட்ட இருக்கிறாரு, எனக்கு நிச்சயமா வாழ்வு இருக்குதுன்னு. வெரி குட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த ஒரு விசுவாசத்தையாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமா நம்ம கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம இருக்கணுங்கிறாரு. யோவான் 1:3-4. யோவான் 1:3-4. அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின. உண்டானது எதுவும் அவராலேயே அன்றி உண்டாகவில்லை. அவருள் உயிர் இருந்தது, அவ்வுயிரே மனிதருக்கு ஒளி. அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின, உண்டானது எதுவும் அவராலன்றி உண்டாகவில்லை. அவருள் உயிர் இருந்தது, அவ்வுயிரே மனிதருக்கு ஒளி. அவ்வொளி இருளில் ஒளிர்ந்தது, இருளோ அதை மேற்கொள்ளவில்லை. எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. உண்டானது எல்லாமே அவரால் தான் உண்டாச்சு. இந்த உலகத்தில் மனுஷன் ஏசப்பா எதையெல்லாம் உண்டாக்கினாரோ அதை அன்பு செய்கிறோம். உண்டாக்கின அவரை என்ன செய்யறது இல்லை? அன்பு செய்கிறது இல்லை. அதுதான் உண்மை. ஆண்டவர் படைத்த விஷயங்களை நீ நேசிக்கிற, படைத்த விஷயங்களை அன்பு செய்கிற, அதையெல்லாம் அன்பு செய்துட்டு யார் அன்பு செய்யறதில்ல? படைத்தவரை அன்பு செய்யறதில்ல. அன்பு செய்திருந்தா அவருடைய கட்டளைகளை நம்ம கடைபிடிப்போம், சரியாக வாழ்ந்திருப்போம். எல்லாமே நமக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் இப்போ இறந்தாலும் ஆண்டவர்கிட்ட போவேன்ற நிச்சயம் இருந்திருக்கும். இது மாதிரி ஒரு ஜெபக்கூட்டத்தில் ரொம்ப ஒரு வயதான ஒரு அம்மா போன ஜெபக்கூட்டம், அந்த நம்ம ஜெப மாநாட்டில் கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. 80 வயசு அவங்களுக்கு. சேலத்துலேருந்து வந்திருந்தாங்க. என்னோட பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. ஆராதனை வேளையில் நான் அப்படி ஆச்சரியப்பட்டு போனேன். இப்படி கைதட்டு குதிச்சு பாடி, தலையில் ஒரு துண்டு போட்டு அந்த துண்டு கீழேயும் விழுகலை. அவ்வளோ அழகாக பாடி 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 துதிச்சாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வயதுலேயே. ஆனால் நான் கால் வலிக்குதுன்னு உட்காந்துருந்தேன். வெக்கப்பட்டுட்டு எந்திரிச்சிட்டேன். ஐயோ, இந்த அம்மாவை இப்படி ஆடி பாடுறாங்களே அப்படின்ட்டு. அந்த அம்மாட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, அவரை ஆடி பாடி துதிக்கும் போது தான் எனக்கு பலன் கிடைக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு வயசு என்னம்மா? 80 முடிஞ்சு 81 தொடங்கிருச்சுமான்னாங்க. எனக்கு வெக்கமாக போச்சு உண்மையிலேயே. அதை போல் ஒரு சகோதரி இருந்தாங்களா. இது நம்ம இங்கே குளோரியாவில் நடந்தது. ஒரு ஜெப கூட்டத்தில் அது மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மா எப்போது நல்லா அப்படி ஆடி பாடி துதிக்கும் பொழுது, இப்போ சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கவங்களையும் நல்லா ஆடி பாடி துதிக்கிறவங்களையும் இங்கே நின்று ஊழியம் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்போ ஒரு அடுத்த ஜெப கூட்டத்தில் அந்த அம்மாவை காணோம். கேட்போமா கேட்க மாட்டோமா? காணாமேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாரு, அந்த ஊழியக்காரர் கேட்குறார், எங்கே அந்த அம்மாவை காணா? அவங்க அங்கே ஆடி பாடுறது எனக்கு நல்ல எனர்ஜியாக இருந்துச்சு, அந்த அம்மாவை காணாமே அப்படின்னு. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்தவங்க சொன்னாங்களா,
அந்த அம்மாவுக்கு உடல் சரியில்லை, கேன்சருடைய கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க அவங்க, அதனால் இன்னும் 2 மாதத்தில் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அப்படியான அந்த ஊழியக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டு அவர்களுக்காக ஜெபித்து கொள்கிறேன்ட்டு போயிட்டாராம். திருப்பி அடுத்த ஒரு ஜெப கூட்டத்தில் பார்க்கும் பொழுது அந்த அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஓரத்தில் உடல் மெலிந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு கவலைக்கிடமாக அந்த அம்மா உட்கார்ந்து கைகளை தட்டி பாடிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த ஜெபக்கூட்டம் முடிந்ததற்கு பின்பாக அந்த ஊழியக்கார அருகில் போய் கேட்டாராம், ஏம்மா 2 மாதத்தில் இறந்துருவீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, எப்படி உங்களால் இப்படி உட்காந்து பாட முடியுது, பயம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். நான் எதுக்கு பயப்படணும், எப்போ நான் இறந்து போவேன் என்று இருக்கிறது எனக்கு, இறந்தால் என் தேவன் முன்பாக நான் கண் விழிப்பேன், நான் எதுக்குங்க பயப்படணும், ஆண்டவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஆடி பாடி ஆராதிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை நான் வாசிக்கிறேன், மணிக்கணக்காக அவருடைய சமூகத்தில் நான் செலவிடுகிறேன், நான் ஏன் பயப்படணும் மரணத்துக்கு, நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்போ இறந்தாலும் நான் எங்கே போவேன், பரலோகத்துக்குத்தான் நான் போவேன் அப்படின்னு அந்த அம்மா உறுதியாய் சொன்னாங்களாம். ஆண்டவரே வழி சத்தியம் ஜீவனாய் இருக்கிறார். சரி, இதெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சரி நம்ம அவருடைய வழிகளில் நடக்கணும், கட்டளைகளின்படி வாழணும், ஆண்டவருடைய கிருபை வேணும், பைபிள் வாசிக்கணும், அவருடைய சமூகத்தில் அமரணும், எல்லாமே சொல்லியாச்சு. இறுதியாக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர். 1 யோவான் 3:15 எடுத்து வாசிங்க. 1 யோவான் 3:15. தன் சகோதரனை வெறுக்கிற எவனும் கொலைகாரன், தன் சகோதரனை வெறுக்கிற எவனும் கொலைகாரன், கொலைகாரன் எவனிடத்திலும் முடிவில்லா வாழ்வு நிலைத்திருப்பதில்லை. கொலைகாரன் எவனுக்கும் முடிவில்லா வாழ்வு நிலைச்சிருக்கிறது இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு, தெளிவா என்ன சொல்கிறாரு, தன்னுடைய சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. கண்ணால் பார்க்கக்கூடிய சகோதரனையும் சகோதரியை நீ அன்பு செய்யாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய முடியாதுங்கிறார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? அவருடைய வழிகளில் நடக்கணும், சத்தியத்தை அறிஞ்சுக்கணும், வேற என்ன செய்யணும், கட்டளைகளை கடைபிடிக்கணும், இருதயத்தில் தியானிக்கணும், எல்லாமே இருந்தாலும் கடைசியா என்ன சொல்றாரு, தன் சகோதர சகோதரிகளை யாரு பகைக்கிறாங்களோ அவர்களுக்கு முடிவில்லாத வாழ்வு இல்லவே இல்லை. இப்படிப்பட்ட இருதயம் காயினுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் கொலை பாதகனாய் மாறி போனானா. அவனுடைய இருதயத்தில் என்ன இல்லை, அன்பு இல்லை, பொறாமை குணம். ஆண்டவர் இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஊனியல்பின் இச்சைகள் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா. அதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, அவருடைய வழிகளில் நடக்க முடியாது, அவருடைய சத்தியத்தை நம்ம வாசித்தாலும் அது இருதயத்தில் நிலை நிற்காது, கடைபிடிக்க முடியாது ஆண்டவருடைய கட்டளைகளை. ஒரு சில வசனங்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ரோமர் 5:21, மரணம் நேர்ந்தாலும் நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு கிருபை வேணுமா. ரோமர் 6:23, பாவம் கொடுக்கும் சம்பளம் மரணம், கடவுள் கொடுக்கக்கூடிய கிருபை தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நித்திய ஜீவனை தருகிறது. 1 யோவான் 2:25, நித்திய ஜீவனை உங்களுக்கு நான் தருவேன் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். ரோமர் 2:7, நற்செயல்கள் செய்கிறதுல நம்ம எப்பயுமே என்ன செய்யக்கூடாதா, நல்ல செயல்கள் செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாதான். இதெல்லாமே ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன செய்யணுமா, நல்ல செயல்களை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாதான். ஒரு சிலர் நம்ம எப்பயுமே நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கோமே, அவங்க மட்டும் நமக்கு எப்பயும் தீமையாக செய்கிறாங்க, இந்த தடவை நம்ம செய்யாமல் தான் இருந்து பார்ப்போமே. நம்மையே அவங்களுக்காக நம்மளுடைய குணங்களை மாற்றுறதுனால ஆவியானவர் என்னிடத்துலேருந்து போயிடுவார், நான் தான் ஆண்டவரை இழந்து போவேன். இப்போ என்ன செய்யணுமா, ரோமர் 2:7,
நற்செயல் செய்வதில் உறுதி தளராமல் இருங்க, ஆண்டவர்களை மகிமைப்படுத்தி நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்றாரு. யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே எனக்கு வழி. ஆண்டவரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அவருடைய வழிகளில் நீ நடக்கணும், அவருடைய சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளணும், அப்போதான் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். யூதா 1:21 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தில் முடிவில்லாத வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனாலே. சங்கீதத்தில் இருக்குதா, எப்படி நீ என் வழியை சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய வசனங்களை நீ கை கொள்ளுகிற பொழுது வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஒரு வாலிப பையன் இருந்தானா, இரவு நேரத்தில் கடற்கரை ஓரமாக உட்கார்ந்துருக்கிறான். நிறைய அப்படியே தடவிட்டே இருக்கும்போது கற்களாக கிடைக்குது கையில், ஒவ்வொன்றா விட்டு விட்டு எரிஞ்சிட்டே இருந்தானா. கடைசியில் ஒரே ஒரு 2 கல் தான் இருந்திருக்குது. அதில் ஒரு கல்லையும் எடுத்து போட்டுட்டானா. இன்னொரு கல் இருக்கு, ஆனால் அந்த கல் முதல்ல குமியலாக இருக்கும் பொழுதே அவன் தடவும் போது நல்லா வளவளப்பாக இருந்துச்சான். அவன் இப்படி விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். கடைசியாக 2 கல் தான் இருந்திருக்கு, ஒரு கல்லையும் போட்டுட்டு இன்னொரு கல் இருந்திருக்கு. இந்த கல் ரொம்ப வளவளப்பாக இருக்கே, தொடர்றதுக்கு அது தீர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அவன் வச்சுருந்த செல்ஃபோனில் அடித்து பார்க்குறான், அது வைரக்கற்கள். என்ன கற்கள்? வைரக்கல்லா. அது எம்பிட்டு நிறைய குமியலாக இருந்துச்சான். தூக்கி தூக்கி கடலுக்குள்ளே விட்டு விட்டு எரிஞ்சிருக்கிறான். எப்போ அவனுக்கு அது தெரிஞ்சிச்சு வைரக்கல்லுன்னு? கடைசியாக ஒன்று கையில் இருக்கும் பொழுது. கடைசியாக ஒன்று கையில் இருக்கும்போது. வேறப்ப தெரிஞ்சிச்சு? தடவி பார்க்கும்போதும் இல்லை, வெளிச்சத்தை அடித்து பார்க்கும்போது தான் அது தெரிந்தது, அது வைரக்கல் என்பது. பைபிள் ஈக்குவல் டு அதை நீ அடிச்சு பார்த்தா தான் தெரியும் அது வைரக்கல். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அவருடைய கிருபையை நான் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரணும், அவருடைய சமூகத்தில் என் நேரத்தை செலவிடணும். இதையெல்லாம் நீ சரிவர செய்யும் பொழுது நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உன்னுடைய பரம்பரையாய் வரக்கூடிய நிறைய கட்டுக்கள்ல இருந்து விடுதலை, இதெல்லாம் கிடைக்குதான். நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? சரி, நான் அடுத்த முறை திரும்ப நான் கேட்பேன், யாராவது சாட்டில் எழுதி ஒட்டியிருக்கீங்களான்னு. உங்களுக்கு எந்த வார்த்தை ஆறுதலை கொடுக்கிறதோ, எந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதோ அந்த வார்த்தைகளை எழுதி ஒட்டுங்க. ஒட்டி அதை டெய்லி சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க. நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் உதடுகளில் உச்சரிக்கணும், இருதயத்தில் தியானிக்கணும், தினம் பேசணும். சர்க்கரை நோயினால் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரி, 40 வயது சகோதரி 9 வருடங்களாக இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்களாம். 9 வருடங்களாக போடுறாங்களாம். எப்பயிலேருந்து போடுறாங்க? 31 வயசுலேருந்து போடுறாங்க அவங்க. அந்த சகோதரி ஒரு தடவை என்னிடத்துல பேசுனாங்க. பேசுகிற பொழுது அவங்கள்ட்ட நான் சொன்னேன், அவங்க டங்ஸில் நல்லா பேசுவாங்க. எனக்கு இது வாழ்க்கை பூரா நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நினச்சாவே எனக்கு இறந்து போயிடலாம் போல இருக்குது, அவங்களுக்கு குழந்தையும் இல்லை அப்படின்னு ரொம்ப மனம் நொந்து பேசுனாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த வார்த்தைகள் தான், ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் உச்சரிங்க, பேசுங்க, சொல்லுங்க. சுகத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய தலை சிரசு ஆண்டவரே உம்முடைய தலை சிரசில் காயங்களினாலே சுகமாய் இருக்கிறது, என்னுடைய மூக்கு பகுதி சுகமாய் இருக்கிறது, என்னுடைய கிட்னி பகுதி சுகமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, டங்ஸில் பேசுங்க. ஆண்டவர் நல்ல சுகத்தை உங்களுக்கு தருவார். ஒரு தடவை தான் சொன்னேன் அவங்க. அவர்களுடைய வேதனை அதிகமாக இருந்ததுனால சொன்ன வார்த்தைகள் அவங்க இருதயத்துக்குள்ள போச்சு. அசால்ட்டா அவங்க எடுத்துக்கல. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் இதுக்கும் அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு சகோதரி ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அமர்ந்து டங்ஸில் பேசி 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 ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி ஆண்டவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கொண்டேன்னு அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தாங்களாமா. 3 மாதங்கள் கடந்தது. 3 மாதங்கள் கடந்தது. அவங்க போய் செக் பண்ணும்போது டாக்டர் சொன்னாரா, நீங்கள் இன்சுலின் போட தேவையில்லைன்னு சொன்னாரா. இன்சுலின் போட தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இது நடந்த உண்மை, நடந்துட்டு இருக்க உண்மை.
நடந்துக்கிட்டு இருக்க உண்மை. இந்த சகோதரி அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா, இப்போதான் என் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இப்போதான் என் வாழ்க்கையில் ஒரு, நான் எப்படி சொல்கிறது, திருமணம் முடித்ததற்கான ஒரு நோக்கமே நிறைவேற போகிறது. அந்த டாக்டர் சொன்னாரா, இப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் 1 வருடத்திற்குள்ளாக நீங்கள் கர்ப்பவதியாய் மாறிடுவீங்க, கண்டிப்பாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உடல் தகுதி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லுங்கள். என்னுடைய வார்த்தைகளை அவங்க உச்சரிக்கலை, நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக போனது, உதடுகளில் உச்சரித்தாங்க, அனுதினமும் பேசுனாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. உங்களை போல என்னை போல இருக்கிற அந்த சகோதரி தான் அவங்க. வேற எங்கேயோ அமெரிக்காவிலே இல்லை வேற ஏதோ உலகத்தில் இருக்கிறவங்கள, உங்களை போல ஜெபத்துக்கு வர்ற ஒரு சகோதரி தான். எப்படி அவங்களுக்கு நடந்துச்சு இது? அவர்களுடைய வேதனை அதிகமாக இருந்துச்சு. எப்படியாவது எனக்கு ஒரு வழி கிடைக்காதா, எப்படியாவது நம்ம இந்த நோயிலிருந்து விடுதலை பெற மாட்டோமான்ற ஏக்கம், தாகம், வாஞ்சை அதிகமாக இருந்ததுனால தான் இது அவங்களுக்கு வாய்க்க பண்ணினார் ஆண்டவர். அதனால் வாஞ்சையின் அளவு உங்களுடைய வரங்களின் அளவுன்னு ஆண்டவர் சொல்கிறார். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் பெரியதொரு மாற்றங்களை நமக்கு கொடுப்பாரு. ஐசக் ஜோக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அதை சொல்லி முடிச்சிடலாம். அந்த சகோதரனுக்கு ஊழியம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ஊழியக்காரராகவும் அவர் ஆகிடுறாரு. ஒரு இடத்துக்கு இந்த பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவர்களிடத்துல ஊழியம் பார்க்க போகிறாரு. அவங்களுக்கு புரியாது, இன்னொன்று டக்குன்னு உள்ளேயும் விடமாட்டாங்க. இவர் போய் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே திடீர்னு ஒரு காய்ச்சல் பரவிச்சான். அந்த காய்ச்சல் புற்றுநோயாக மாறிச்சான். இந்த மக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, அவரை ஓட ஓட விரட்டினாங்களாம். போயா, நீ வந்ததுனால தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அவர் அதுக்கும் அசந்து போகலையாம். இது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இது நடந்திருக்குதுன்னு சொல்லி ஜெபித்தாராம் ஒவ்வொருத்தருக்காகவும். காய்ச்சல் நீங்கியது, புற்றுநோய் நீங்கியது. மறுபடியும் அந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். சரின்னு கொஞ்ச நாள் நல்லா போய்கிட்டே இருந்துச்சான். பழங்குடியினருக்கும் இந்த இன்னொரு விதமான ஆதிவாசிகளுக்கும் சண்டை, பயங்கரமாக போர் நடந்துச்சான். அந்த போரில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம். பயிர்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, சேதம் பண்ணிட்டாங்களாம். இந்த ஆள் இதுக்குள்ளே வந்ததுனால தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஆளை கூப்பிடுங்க, பேச்சுவார்த்தை நடத்தலான்னு வஞ்சகமாக கூப்பிட்டு விடுறாங்க. அவரை கூப்பிட்டு விட்ட உடனேயுமே 2 பேர் நின்னவங்க கோடாரியால் 2ஆக பிளந்துட்டாங்களா. அவரை என்ன செஞ்சாங்களா, 2 பேர் இங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர் பதமான கோடாரியை வச்சு 2ஆய் அவரை பிளந்துட்டாங்களாம். அவர் விதையாய் விதைக்கப்பட்டார். ஆனால் அந்த ஊரில் அந்த மக்கள் 600 6000 ஆச்சு, 6000 6 லட்சம் ஆச்சு. அவர் என்ன செஞ்சார், விதைக்கப்பட்டார். அந்த இடத்துல விதைக்கப்பட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஊழியம் இப்படி இல்லாமல் போகிற இடத்துல இப்படி இல்லாமல் செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்களா? நம்மளைய நிறையா வீட்டுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்களேன்னு தான் கவலைப்படுறாங்க. நிறைய வீடுகளில் வேதனையோடு இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு யாராவது வரமாட்டாங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா? இவ்வளோ துன்பத்துக்கு மத்தியிலையும் ஊழியம் பார்க்கிறவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவர்களுக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு இன்றிலிருந்து சொன்ன வார்த்தைகளை வாழ்வாக்குங்க. ஆண்டவரே, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அவரை பற்றி பிடித்து கொண்டவர்களாய் வாழுவோமா? ஆண்டவர்கிட்ட இப்போ கேட்க போகிறீங்க, ஆண்டவரே உம்முடைய அந்த வழிகளில் நான் நடக்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்தின்படி நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது அந்த நித்திய ஜீவனை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அந்நிய பாஷையில் அந்த சகோதரி 1 மணி நேரம் ஜெபித்து எந்த மருந்து மாத்திரை எதுவும் எடுக்கலை, எக்ஸசைஸ் பண்ணலை, அக்குபஞ்சர் போகலை, எதுவுமே செய்யலை. வாயில் வார்த்தையை அறிக்கை செய்தார்கள். அந்நிய பாஷையில் பேசி பரிசுத்த ஆவியானவரை எப்போது அவர்களை விட்டு நீங்காதபடிக்கு வச்சிருந்தாங்க. சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு நீ அந்நிய பாஷை வச்சிருந்தேன்னா இன்றிலிருந்து ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரமாவது ஆண்டவரே நான் உம்மோடு கூட பேசுவேன்ப்பான்னு அந்நிய பாஷையில் பேசி உனக்கு என்ன வேணுமோ அதை அறிக்கை பண்ணு. நீ அந்த வார்த்தைகளை எடு பைபிளில் இருந்து. கடன் பிரச்சனையா சொல்லு, உபாகமம் 15:6 ஆண்டவரே நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா.
எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லையா சொல்லு ஆண்டவரே. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியா மாற்றுவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, என்னைய மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க. முதியவர்கள் நோயினால இருக்கீங்களா அப்பா, இதோ ஆதியாகமம் 50 அதிகாரத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க, முதுமையிலும் கனிதந்து நீ பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாயின்னு. அந்த வார்த்தைகளை நான் சுதந்தரிக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இங்கே செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் பெரிதான ஒரு மாற்றம் வரும். இப்பொழுது கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் உம்மை அறிந்து கொள்ளணும், உம்மை அன்பு செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய வழிகளில் நான் நடக்கணும்னு ஒப்பு கொடுத்து, அந்நிய பாஷை இருக்கிறவங்க யாரையும் பார்க்காதீங்க. உனக்கு நித்திய ஜீவன் வேணுமா, உன் வாயை திறந்து அந்நிய பாஷையில் பேசு. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுவார்.